So hi guys, welcome back to another video. இந்த வீடியோ நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில பார்த்து தான் உள்ளார வந்துருப்பீங்க. ஹெல்த்தியான வேலை எப்படி நம்ம வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நிறையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் சென்டரு இந்த வெயிட் கிளாஸுக்காக போகிறாங்க, அந்த கலர்ஸு அந்த மாதிரி இந்த வெயிட் லாஸு சாப்பிட்டுக்கிட்டே எடையை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதில் இருக்க ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க பேஷண்ட்டை கூட சொல்ல மாட்டாங்க, அவங்களோட வெயிட் ஐட்டெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு உங்களே போட்டுட்டு வந்து இப்படி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை நம்ம இந்த வீடியோவில் போட்டு உடைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு டிஜே ஸ்டோர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ் ஷர்ட்டு, ஃபேஷனு, அது மாதிரி ஷூஸு, அக்சசரிஸு, இது மாதிரி நிறையா வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. லேடிஸுக்கும் கூட இருக்குது ட்ரெண்டிங்கு சாரீஸு, அது மாதிரி நிறையா சாரீஸு, குர்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நீங்கள் கிட்ஸுக்கு வாங்கினாலும் வாங்கலாம், வாட்ச்சு, கேஜெட்ஸு, இது மாதிரி நிறைய இதை அவங்க சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு திங்ஸ்லாம் ப்ராடக்ட்லாம் தேவைப்பட்டு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட பேஜுக்கு லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுனால பேசிக்காக நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், பிஎம்ஐயோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னடா பிஎம்ஐ வேல்யூ அப்படிங்கிறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஎம்ஐ கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதில் வந்து என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் ஃபஸ்ட்டு கேட்கும். உங்களோட ஏஜை நீங்கள் உங்கள் என்ன ஏஜோ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. செகண்ட் என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹைட்டு கேட்கும். உங்களோட ஹைட்டும் என்ட்ரு பண்ணி அப்புறம் உங்களோட வெயிட்டு கேட்கும். இது எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு பிஎம்ஐ வேல்யூ வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கேல்குலேஷன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது எத்தனை கேஜிக்கு போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐ 75 கேஜிக்கு போட்டிருக்கேன். வயசு வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஹைட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 160 அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமீட்டரில் போட்டிருக்கேன். அவங்களோட பிஎம்ஐ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெரியலன்னு நினைக்கிறேன், நம்ம தெரில, 1655 வருது. இதுதான் அவங்களோட பிஎம்ஐ வேல்யூ. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கலோரிஸ் கண்டுபிடிச்சி எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ ஃபேட்டு, கார்பு அப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா 75 கேஜி உள்ள பர்சன் வச்சு பார்க்க போகிறோம். உங்களோட வெயிட் என்னமோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 75 கேஜிஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து பவுண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா 165 பவுண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? அந்த பவுண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா இன்ட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இதில் நான் அந்த 75 கேஜி எடுத்ததுனால இங்கே எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா 2475 கலோரிஸ் வருது. இது பேசிக்கலாக அந்த 75 கிலோ இருக்கவங்க பேலன்ஸாக இருக்கிற கலோரிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இதோட நம்ம ஒரு 75 கேஜியோட ஒரு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2475 கலோரிஸ் இருக்கிறது நம்ம அதிகப்படுத்தணும். இருக்கிற கலோரிஸ் அதிகப்படுத்த நம்மளால் வந்து என்ன பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணிட முடியும். பர்டிகுலராக நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் கலோரிஸ் வந்து 2475 வருதுங்களா, அதிலிருந்து நம்ம வந்து ஒரு சர்டைன் கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2475 கலோரிஸ் இருக்குல்ல, இதிலிருந்து நான் பர் டேக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு எப்படியும் 75 கேஜியில் இருக்காங்க, அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாமினாக்கு, உடம்புக்கு, அந்த இதுக்கெல்லாம் ஏற்றப்பல என்ன பண்ணாமல் 2000 கேலரிஸ் பர் டேக்கு எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு இது மேக் பண்ணியிருக்கேன். அதுபடி பார்த்திங்கன்னா 2000 கேலரிஸ் அவங்க வந்து எடுக்கணும். இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ ஃபேட் எடுக்கணும், எவ்வளோ கார்ப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் எவ்வளோ தான் வெயிட்டாக இருந்தாலும் அந்த பவுண்ட்ஸு கன்வெர்ட் பண்ணி யாராக இருந்தாலும் அந்த பவுண்ட்ஸில் இருக்க கிராம்ஸ் படி தான் நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 75 கேஜிஸ்க்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 165 ப்ரோட்டீன் 165 கிராம்ஸ் வருது. அந்த கிராம்ஸ் ஆஃப் பர் டேக்கு நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 165 இது ப்ரோட்டீனால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 660 கலோரிஸ் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி வந்து பர் டேக்கு ஃபேட் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.220 0.50 இந்த இதுக்குள்ளே நம்ம ஃபேட் வந்து கன்சியூம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் உங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா 58 கேலரி 0.35 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பர் டேக்கு 0.35 ஃபேட் நம்ம கன்சியூம் பண்ணணும். அதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பவுண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். அந்த வெயிட்டு இன்டு 0.35 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா 58 இது பார்த்தீங்கன்னா ஃபேட் கிராம்ஸ் பர் டேக்கு நம்ம 58 கிராம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து கார்பு எவ்வளோ பார்க்கும்போது பேசிக்காக நம்ம இங்கே ப்ரோட்டீனு இங்கிட்டு ஃபேட்டு ரெண்டுமே கன்சியூம் பண்ணியிருக்கோம்னா அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணி தான் ஆட் பண்ணிவிட்டு 2000 கேலரிஸாக நம்ம டார்கெட் பர் டேக்கு
நம்ம 2000 கேலரிஸ் வந்து இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 2000 கேலரிஸ் மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீனில் வர கலோரிஸும் ஃபேட்டில் வர கலோரிஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ கார்பு இருக்குன்னு நம்மளுக்கு அசால்ட்டாக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த 165 ப்ரோட்டீன் அவங்க வச்சு போட்டிருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 660 கேலரிஸ் வந்து கிடச்சிருக்குது. ஃபேட்டிலேருந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 522 கேலரிஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கார்பை கால்குலேட் பண்ணால் 2000 மைனஸ் அந்த 660 ப்ளஸ் 522 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது பண்ணோம்னா கடைசி ஒரு வேல்யூ வருது 818 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் கலோரிஸ் வருது. அந்த டோட்டல் கலோரிஸில் நம்ம எவ்வளோ கார்பை வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 818 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் வேல்யூ வரும். நான் இந்த 75 kg போட்டனால அதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 204 கிராம்ஸ் ஒரு பர் டேக்கு கார்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த டோட்டல் கலோரிஸை நம்ம ஆட் பண்ண வச்சா நம்ம முன்னாடியே வச்ச எய்ம் 2000 கலோரிஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? 660 ப்ளஸ் 522 ப்ளஸ் 108 போட்டால் 2000 கேலரிஸ் வந்துருச்சா? இப்படி தான் நம்ம கேலரிஸ்லாம் மெயின்டைன் பண்ணி நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணி இப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய டயட் சென்டர், நியூட்ரிஷன் சென்டரு, அந்த வெயிட் லாஸ் சென்டர்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம அதுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி இது கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு இதோட வேல்யூ கிடச்சிருக்கும். நம்ம இதை என்ன பண்ணோம்னா இதை டெய்லி மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு கேட்பீங்க, நான் இவ்வளோ இது எப்போ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு தேடி என்ன பார்த்தா ஒரு டயட் பிளானே கொண்டு வந்துருக்கேன். நீங்கள் மார்னிங் இதை கன்சியூம் பண்ணணும், ஈவினிங் இதை கன்சியூம் மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் நைட்டு டின்னருக்கு இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணலாம். செகண்டாக இன்னொரு டயட் பிளான் கிடச்சி அதையும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். 2 டயட் பிளானில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்க்ஸு, தயிர், பால் இதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அந்த மீன் மேக்கர் இது மாதிரி நிறைய இதுலேருந்து நம்மளுக்குலாம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஃபுட்டுலேயும் நிறைய ப்ரோட்டீன் கார்புலாம் கிடைக்கும். ரசம் அது மாதிரி நிறைய இது இருக்குது. மேக்ஸிமம் நான் அந்த எக்கு சாப்பிட்றவங்களுக்காக தான் நான் இந்த இது பண்ணியிருக்கேன். மீல் சாப்பிட்றவங்களுக்காகவும் அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஜிம்முக்கு போகிறாங்கன்னா வே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணி கூட உங்களால் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டயட் பிளானை மெயின் பண்ணி உங்களோட வெயிட்டை குறைங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த பிளானை மெயின் பண்ணால் இந்த பிளானை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களோட வெயிட் குறைஞ்சதுன்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட சந்தோஷப்படுறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ கைஸ், இது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற செகண்டு இப்படி தான் ஹெல்த் சம்மந்தமான வீடியோன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு டிப்ஸு எப்படி சொல்கிறது, ஃபேஷன் வீடியோ, மெடிக்கல் வீடியோ எப்படி வேணாச்சுங்களா. அதை நம்ம 2வது வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற டிஃபிஷியன்சியை வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. கடைசியாக ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெல்லிங் ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெல்லிங் பண்ணலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ப்ளஸ் ப்ரோமோ கோட் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35% to 43% ஃபஸ்ட் ஆர்டர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.